அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலி வந்துட்டு இந்த எபிசோடோட ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹீரோவோட அம்மா இறந்ததுக்காக அந்த ஃபியூனரல்ல நடத்துறாங்க. வந்து அந்த இதெல்லாம் கொண்டு போறாங்க, எல்லாரும் வந்து அழுதுகிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் முடிச்ச உடனே கரெக்டாக நம்ம ஹீரோனுடைய அம்மா வந்து வீட்டில் இருந்தவங்க அப்பதான் எந்திரிச்சு வராங்க. ஏன்னா அவங்களுக்கு அப்பதான் உடம்பு சரியாகல, சொல்ல போனா பாதி தான் சரியா இருக்குது. பட் எந்திரிச்சு வந்து பாக்குறாங்க, பார்த்துட்டு இல்ல எல்லாருமே தடுக்கிறாங்க. பட் இருந்தாலும் அவங்க வந்து வெளியே வந்து கரெக்டாக அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறாங்க. அங்க போனா அவருடைய ஹஸ்பண்ட் மட்டும் தான் இருக்காரு. ஸோ அவரை பார்த்து சாங்குல் ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளு, தயவு செய்து என் ஃப்ரெண்டுக்கு கடைசியா ஒரே ஒரு குட் பை சொல்றதுக்கு மட்டும் எனக்கு பர்மிஷன் கொடு, ஒரே ஒரு தடவை நான் போட்டோ பாத்துக்கிறேன், அவட்ட ஒரு குட் பை மட்டும் சொல்லிக்கிறேன் அப்படின்னு ரொம்ப கெஞ்சி கேக்குறாங்க. பட் அவர் எந்த ஒரு பதிலுமே சொல்ல. அதுக்குள்ள நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டோட அம்மா வந்துறாங்க. அவங்க வந்து ஏண்டி வந்து தேவையில்லாம என் பொண்ணை கூட்டிட்டு போன, நீ கூட்டிட்டு போய் எங்க பொண்ணை கொன்னுட்டே ஏண்டி இப்படி பண்ண போட்டு அடி அடிச்சு தள்ளி விட்டுறாங்க. சோ இந்த மாதிரி பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுடைய அம்மா வந்து எத்தனையோ தடவை கேட்டு பார்த்துருப்பாங்க, ஒரே ஒரு தடவை நான் அவளுக்கு வந்து ஒரு குட் பை சொல்லிக்கிறேன் அப்படின்னு. பட் நம்ம ஹீரோட அப்பா அதுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்கே மாட்டாரு. ஆனா இதுல ஆக்சுவலி பாதிக்கப்பட்டது பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஹீரோட அப்பா மட்டும் கிடையாது, ஹீரோட அப்பாவோட அம்மா இருக்காங்கல்ல, அதாவது நம்ம ஹீரோட பாட்டி, அவங்களும் தான் பாதிக்கப்பட்டிருப்பாங்க தான் பொண்ணு இறந்ததுனால. அதே நேரத்தில் நம்ம ஹீரோயினுடைய அம்மா அவங்க இதை விட பயங்கரமா பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இங்க அப்படியே காட்டுறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோயினுடைய அம்மா வந்துட்டு அப்படியே பாக்குறாங்க, ரெண்டு பேரும் யூஸ் பண்ண அந்த பொருளை பார்த்து இது பண்றாங்க. அந்த பலூன் மாதிரி இருக்கும். சோ அதுல ரெண்டு பேர் இருக்கும்போது அதுல மிஞ்சுவோட பேர் இருக்கு. அதை பாக்குறாங்க, அப்படியே தடவி பார்த்து ஒரு மாதிரியா ஃபீல் பண்றாங்க அழுதுகிட்டு. அதே நேரத்தில் இங்க நம்ம ஹீரோயினுடைய ஃப்ரெண்ட் அம்மா இருக்காங்கல்ல, அவங்களும் வந்து கடற்கரையை பார்த்து எப்பமா வருவா ஐயோ அந்த கடலுக்கு உன்னை முங்கிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்காங்க. இங்க நம்ம ஹீரோ ஒரு பக்கம் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்காருல, அப்ப நம்ம ஹீரோயினி குடுக்குன்னு ஓடி வந்து அவங்க அழுகுறாங்க. நீ அழுகுற அதான் நானும் அழுகுறேன்னு சொல்லியிருப்பாங்க. இப்படியாக வந்து நம்ம ஹீரோவோட அம்மா இறந்தப்ப எல்லாருக்குமே வலிகள் இருந்திருக்கும், யாருக்குமே வலிகள் இல்லாமலாம் இல்ல. நம்ம ஹீரோயினுடைய அம்மா வந்து அப்படியே கடற்கரையில உட்கார்ந்து ஒரு மாதிரி அழுதுகிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி இப்ப காட்டுறாங்க. ஆக்சுவலி வந்துட்டு நம்ம ஹீரோயினுடைய அம்மா வீட்டுல அப்படியே ஒரு மாதிரியா உட்கார்ந்து இருக்காங்க சோகத்தோட. நம்ம ஹீரோயினுடைய அம்மா வந்து உட்கார்ந்து இருந்தவங்க அப்படியே மெதுவா எந்திரிச்சு போய் அந்த பழைய போட்டோஸ் எல்லாம் இருக்கும். நம்ம ஹீரோயினுடைய அம்மாவும் ஹீரோவோட அம்மா வந்து எங்க இருக்கிறப்ப ரெண்டு பேரும் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, ஒரு சிங்கரோட போட்டோஸ் வச்சிருப்பாங்க கட் பண்ணி, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும், போட்டோஸ் இந்த மாதிரி இருக்கும். அது எல்லாத்தையும் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இங்க நம்ம ஹீரோட அப்பா வந்து ஹீரோயினுடைய அம்மா வந்து சொன்னாங்கல்ல, அந்த விஷயத்தை எல்லாத்தையும் வந்து ரீகால் பண்ணிக்கிட்டு யோசிச்சுட்டே இருக்காரு. ஏன்னா இது நம்ம மட்டும் தான் இது வரைக்கும் இந்த அளவுக்கு வலியை வந்து இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தா, ஆனா அவளுக்கும் வலி இருக்கு அப்படிங்கிற இந்த விஷயத்தையே அவர் இப்பதான் வந்து யோசிக்கவே ஆரம்பிக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்மா வந்து ஒன்னு ரெண்டு இந்த எபிசோட இல்ல ஒன்னு ரெண்டு எபிசோட்லயே கன்ஃபார்மா மனசு மாறிடுவான்னு நான் நம்புறேன். அதே நேரத்தில் ஆக்சுவலி நம்ம ஹீரோயினுடைய வீட்டில் காட்டுறாங்க. ஆக்சுவலி நம்ம அக்காங்க தான் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த இதெல்லாம் தூக்கி போட்டு உடைச்சார்ல, அது எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு இருக்கும்போது, எப்பா எதுக்குப்பா இந்த ஆள் இப்படி பண்றாரு, எப்ப பார்த்தாலும் வந்து சுயி கோவப்பட்டுக்கிட்டே இருக்காருப்பா, இப்படியாப்பா எல்லாத்தையும் தூக்கி போட்டு அடிக்கிறது, அம்மா வந்து அமைதியாவே இருக்காங்க, நீங்களும் அமைதியாவே இருக்கீங்க அப்படின்னு. என்னமா பண்ண சொல்ற, உன் அம்மாவும் அவங்களும் எந்த அளவுக்கு ஃப்ரெண்டுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். பட் அவளுக்கும் வழிகள் இருக்குல்ல, இதை இத்தனை வருஷமா சொல்லாம இருந்தா, ஆனா இன்னைக்கு வந்து உங்க அம்மா சொல்லியிருக்கா அவருடைய வழியை வெளியே. சோ பார்க்கலாம் ஏதாவது ஒரு நல்லதா நடக்கும் அப்படின்றப்ப, ஏன்பா ஆக்சுவலி வந்துட்டு நம்ம தாராவும் ராஜும் பிரேக்கப் பண்ணது காரணம் இவர் தானோ அப்படின்னு. ஆமா 8 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ரெண்டு பேரும் பிரேக்கப் பண்ணதுக்கு காரணம் இவர் தான். சரிப்பா இப்ப எதுக்கு அம்மா போய் இவர்கிட்ட இவ்வளவு தூரம் பேசுறாங்க அப்படின்னு. அதுவா வேற ஒண்ணும் இல்லம்மா, திரும்ப ரெண்டு பேரும் வந்து டேட் பண்றாங்க, ஒருத்தர் விரும்புறாங்க, அதனாலதான் அப்படின்னு. நம்ம தாராக்கு வேற வேலையே இல்லப்பா, எவ்வளவு நல்ல பசங்க எல்லாம் இருக்காங்க, அவங்க எல்லாம் லவ் பண்ணாலும் பிரேக்கப் பண்ணிடுறா. இந்த ராஜு பையன் இவனு வந்து ஒரு பொண்ணே லவ் பண்ண மாட்டேங்கிறான், எப்ப பார்த்தாலும் சிங்கிளாவே இருக்கான். இவளும் லவ் பண்ணா உருப்படியா லவ் பண்ண மாட்டேங்கிறா, பொசுக்கு பிரேக்கப் பண்ணிட்டு வந்துடுறா. எனக்கு தெரிஞ்சு இவங்க ரெண்டு பேரும் வித்தியாசமான ஆளுகளா இருக்காங்கப்பா, இவங்க எப்படிப்பா ஒன்னு சேருவாங்களா என்ன அப்படின்றப்ப பார்க்கலாமா. ஆனா இருந்தாலும் வந்து இவன் கொஞ்சம் ஓவர் அர்த்தம் பண்றான் இவனு அப்படின்னு. அப்பப்பா இருப்பா ஏப்பா நீ வேற காமெடி பண்ற, நீ தான் கோவமே பட மாட்டேல விடுப்பா அப்படின்றாங்க. கட் பண்ணா நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயின் ரெண்டு பேருமே கார்ல வந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலி வந்துட்டு நம்ம ஹீரோ பாக்குறாரு, என்னாச்சு ஏன் ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில வந்து ஹீட்டர் எல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வைக்கிறாரு. அதே நேரத்தில் நம்ம ஹீரோயின் அப்படியே பார்த்து வந்தவங்க, உன் கூட நான் கொஞ்சம் பேசணும்டா அப்படின்னு. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு எங்க போறாங்க, நம்ம விக்கியோட கடைக்கு தான் போறாங்க. சோ ரெண்டு பேருமே உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் வந்து நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, இல்ல ஆக்சுவலி வந்துட்டு சின்ன வயசுல நான் கேண்டி சாப்பிடும்போது, அதாவது மிட்டாய் சாப்பிடும்போது நீ அதை வந்து எப்பயுமே பிடுங்கி தின்றுவ, நல்லா ஞாபகம் இருக்கா அப்படின்னா. ஞாபகம் இருக்கு, ஏன்னா வந்து அது உனக்கு சேராது, நீ மிட்டாய் சாப்பிட்ட அப்படின்னா உனக்கு பல்லு வலி வரும், உனக்கு சொத்த பல்லு இருக்கு, அதனால அந்த மாதிரி பண்ண அப்படின்றாரு. கரெக்ட். அதுக்கப்புறம் வந்து நம்மளே வந்து லவ் பண்ணோம், என்னமோ பண்ணோம், ஆனா பிரேக்கப் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து நீ ஏன் இன்னொரு பொண்ணை லவ் பண்ணவே இல்லை இன்னைக்கு வரைக்கும்? ஏன்னா நான் கூட வந்து ஆக்சுவலி சொல்ல போனா ஒருத்தன் கூட டேட் பண்ணியிருக்கேன், அவனையும் பிரேக்கப் பண்ணிட்டு வந்துட்டேன், இல்லைன்னு சொல்லல. பட் நீ இன்னைக்கு வரைக்கும் சிங்கிளாவே இருக்க அப்படின்றப்ப நம்ம ஹீரோ அப்படியே பாக்குறாரு. ஆமா சின்ன வயசுல வந்து நீ என் கூட இருப்ப, அது மட்டும் இல்லாம அது சின்ன வயசுல இருந்தே பழகிருச்சு எனக்கு, ஓ இடத்துல இன்னொரு பொண்ணை வச்சு பாக்குறதுங்கிறது எனக்கு வந்து மனசு ஏத்துக்கல. சோ அதனாலதான் நான் இன்னைக்கு வரைக்கும் லவ் பண்ணவில்லை, இனிமேல் யாரையும் லவ் பண்ண மாட்டேன். என்னுடைய ஒரே ஒரு காதல் அப்படின்னா அது நீ மட்டும்தான், என்னுடைய காதல் நீ மட்டும் தான் இருக்க போற, வேற யாரையுமே வந்து என்னால உன் இடத்துல வச்சு பார்க்க முடியாது அப்படின்றாரு. சோ இதை கேட்ட உடனே அவங்கள அப்படியே ஒரு மாதிரியா பாக்குறாங்க. நீ ஒவ்வொரு இடத்துல என்னை ஃபாலோ பண்ணதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்றாங்க. அதே நேரத்தில் நம்ம ஹீரோ யோசிச்சு பாக்குறாரு, என்ன பண்ணாரு அப்படின்னா ஆக்சுவலி வந்துட்டு அவர் நம்ம ஹீரோயினி கொடுத்த இன்டர்வியூ பார்த்திருப்பாரு, அதுக்கப்புறம் வந்து அவங்க அந்த போட்டோ ஷூட்லாம் வச்சிருப்பாங்க, அந்த இடத்துக்கு போயிருப்பாரு. சோ இந்த மாதிரி நிறைய இதை வந்து நம்ம ஹீரோயினி அப்பல இருந்து இப்போ வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அது எல்லாத்தையுமே அவர் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்திருப்பாரு. அது எல்லாத்தையும் அப்படியே யோசிச்சு பாக்குறாரு. நம்ம ஹீரோயினி கேட்கறாங்க, ஆக்சுவலி வந்துட்டு உண்மையை சொல்லு, நான்
நான் உன்னை பிரேக்கப் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் இப்ப திரும்ப வந்து என்னை லவ் பண்றேன்ற உனக்கு கொஞ்சம் கூட வந்து நான் பிரேக்கப் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் வலிக்கவே இல்லையா? அது மட்டும் இல்லாம எப்படிடா உனக்கு நீ மன்னிக்க தோணுது அப்படின்றாங்க. சோ அப்பதான் நம்ம ஹீரோ சொல்றாரு, இல்ல ஆக்சுவலி வந்துட்டு உன்னை மன்னிக்கணும்ன்ற என்ன எனக்கு முதல்ல இல்ல, நானும் வந்து ட்ரை பண்ணேன், அதாவது உன்னை மன்னிக்கவே கூடாதுன்றதுக்காக முயற்சியெல்லாம் பண்ணேன், பட் அதில் நான் தோத்து போயிட்டேன். ஏன் அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் உன்னோட ஃபேஸை பார்க்கும்போது எனக்கு உன் மேல கோபம் ஒரு துளி கூட வரவே இல்லை. நானும் உன்னை வந்து கோபமா விட்டு விலகலான்னு எவ்வளவு முயற்சி பண்ணேன், பட் முடியல, நான் அதுல தோத்து தான் போனேன் அப்படின்ற நம்ம ஹீரோ. அதுக்கப்புறம் தான் அந்த தோல்விக்கு காரணம் என்னங்கிறத கண்டுபிடிச்சு, ஏன் அப்படின்னா சின்ன வயசுல இருந்தே நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா தான் இருக்கோம். சொல்ல போனா என்னோட ஒவ்வொரு மூமெண்ட், அதாவது என் லைஃப்ல ஒவ்வொரு மூமெண்ட்லயுமே நீ இருந்திருக்க, உன்னோட லைஃப்லயும் ஒவ்வொரு மூமெண்ட்லயும் நான் இருந்திருக்கேன். ஸோ இதுதான் காரணம் அப்படிங்கிறதையும் நானும் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதுல இருந்து வந்துட்டு நான் உன்னை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ண தான் ஆரம்பிச்சேன் அப்படின்றாரு. ஸோ இதெல்லாம் கேட்கும்போது நம்ம ஹீரோயினி ஒரு மாதிரி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோயினி இந்த இடத்துல கரெக்டா ப்ரப்போஸ் பண்ணிடுறாங்க. ஆமாங்க, ஆக்சுவலி நம்ம ஹீரோயினி வந்து இங்க பாரு ராஜு, எனக்கு வந்து இந்த ஒன் சைடு காதல் எல்லாம் நம்பிக்கை இல்லை. ஏன் அப்படின்னா இந்த ஒன் சைடு லவ் எல்லாம் வந்து ஒன்னு சேர்றதுக்கான வாய்ப்புகளே இல்லை. ஆனா இப்ப நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து லவ் பண்ணுவோம். ஸோ நம்ம கண்டிப்பா நம்ம ரெண்டு பேரும் தான் ஒன்னு சேரணும், அதுக்கான எல்லா முயற்சியும் நம்ம எடுப்போம் அப்படின்றாங்க. ஸோ ஒரு வழியா நம்ம ஹீரோயினி அவங்க மனசுல இருக்கிற காதலை சொல்லிடுறாங்க. நான் உன்னைய லவ் பண்றேன், இனிமே உன்னுடைய காதல் ஒன் சைடு லவ்வா இருக்கக்கூடாது, அது டபுள் சைடு லவ்வா தான் இருக்கும், ரெண்டு பேரும் சேர்ந்து லவ் பண்ணுவோம், சேர்ந்து வாழ்க்கையை ஆரம்பிப்போம் அப்படின்றாங்க. நம்ம ஹீரோ வந்து பெருசா வந்து ஆய்வுல குதிக்கல, அப்படி லைட்டா பார்த்துட்டு அப்படி சிரிச்சுக்கிறாரு. அப்படியே மெதுவா கையை பிடிச்சி, இங்க பாரு தாரா, ஆக்சுவலி உன்ட்ட ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. எங்க அப்பா 8 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை வந்து என்னை விட்டு போ சொன்னாருங்கிறக்காக நீ போன, திரும்பவும் அது மாதிரி நீ பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்க அப்படியே பாக்குறாங்க. இல்ல நான் அந்த மாதிரி திரும்ப பண்ண மாட்டேன், கண்டிப்பா வந்து 8 வருஷத்துக்கு முன்னாடி நான் உன்னை விட்டு போனேன், ஆனா இப்போ கண்டிப்பா உன்னை விட்டு போக மாட்டேன், கன்ஃபார்மா சொல்றேன், எதுவா இருந்தாலும் நம்ம ரெண்டு சேர்ந்தே வந்து ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்றாங்க. அதே நேரத்தில் இங்க பாருடா, உங்க அப்பாவோட ஆசீர்வாதத்தோட தான் நம்ம கல்யாணம் நடக்கணும், நம்ம எவ்வளவு நாளானாலும் சரி எவ்வளவு வயசானாலும் சரி நம்ம இதுக்காக வெயிட் பண்ணுவோம் அப்படின்றாங்க. சோ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என்ன அப்படின்னா நம்ம ஹீரோவோட அப்பா சம்பதத்தோடயே ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்றாங்க. இதுக்காக எத்தனை வருஷம் ஆனாலும் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. சோ ஒரு வழியா ரெண்டு பேருமே ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்காங்கன்னு தான் சொல்லலாம். சோ ஒரு வழியா நம்ம ஹீரோயினி அவங்களுடைய காதலை சொல்லிட்டாங்க, நம்ம ஹீரோவை அக்செப்ட் பண்ணிட்டாரு, நம்ம ஹீரோவோட காதல் ஒன்னு சேர ஆரம்பிச்சிச்சு. நம்ம சாம காட்டுறாங்க, அவன் வந்து தனியா உட்கார்ந்து சரக்கு அடிச்சுட்டு இருக்கான். கரெக்டா அந்த நேரத்தில் நம்ம மனோஜ் வர்றான். வந்தோடனே டே என்னடா நீயா உட்காந்து தனியா சரக்கு அடிச்சிட்டு இருக்க, எங்களெல்லாம் கூப்பிட மாட்டியா அப்படின்னு அவன் அப்படியே பாக்குறான். அவன் வந்து சரி இந்தடா நீ குடிடா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொடுக்குறான். அவனுக்கு குடிச்சுக்கிட்டே, ஏண்டா மச்சான் இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் இப்படியே தனியா உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்க போற, இங்க பார் ஓ மனசுல தாரா இருக்காங்கிறது எனக்கும் தெரியும், அவன் மேல உள்ள ஃபீலிங் எனக்கு தெரியும் அப்படின்னு அவன் அப்படியே பாக்குறான். என்ன பாக்குற, எங்களுக்கும் எல்லாம் தெரியும் நீ தாராவை லவ் பண்றதெல்லாம், பட் ஏன் நீ இன்னைக்கு வரைக்கும் தாராட்ட பத்தி சொல்லவே இல்லை, சொல்லாம உன் மனசுக்குள்ள நீயே வச்சுக்கிட்டே இருந்து எவ்வளவு நாள் தான் கஷ்டப்படுவ. இங்க பாரு இன்னொன்னு சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ, நம்ம ராஜும் தாராவும் மறுபடியும் லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, அதுக்குள்ள போய் நீ உன்னுடைய காதலை வெளிப்படுத்திட்டு நம்ம தாரா கிட்ட அட்லீஸ்ட் இந்த தடவையாவது உன்னுடைய காதல் ஒன்னு சேர வாய்ப்பு இருக்குடா அப்படின்னு. அதெல்லாம் இல்லடா, எனக்கு அந்த மாதிரிலாம் நம்பிக்கை எல்லாம் கிடையாது, ஒரு உண்மையை சொல்லட்டா மச்சான், ஆக்சுவலி ராஜும் தாராவும் ஒன்னு சேர்ந்தாலும் எனக்கு சந்தோஷம் தான், அதுல எந்த பிரச்சனையும் இல்ல, அதே நேரத்துல எனக்கு இப்போதைக்கு கொஞ்சம் பெட்டரா தான்டா ஃபீல் ஆகுது, ஏன்னா தாரா கன்ஃபியூஸ்ல இருந்து கண்டிப்பா வெளியே வந்துட்டா அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. நான் சொன்னதாங்க, நம்ம சாம் வந்து ரொம்ப ரொம்ப டிஃபரெண்டான ஒரு கேரக்டரா தான் வந்து விட்டு கொடுத்தும் போவாரு, அதே நேரத்தில் எல்லாத்தையும் புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு நல்ல மெச்சூரிட்டியான பர்சன் தான் இந்த கேரக்டர். நம்ம சாம் என்ன பண்றாரு, ஆக்சுவலி இங்க பாருடா, நான் லவ் பண்ணது என்னமோ உண்மைதான், ஆனா ஒருவேளை நான் வட்ட சொல்லியிருந்தா, அதாவது அவளுக்கு பிரேக்கப் ஆனதுக்கு அப்புறம் வட்ட சொல்லியிருந்தா, அவன் மேல உள்ள கோபத்திலே இல்ல சோகத்திலே வந்து வேணா எனக்கு ஓகே சொல்லிருப்பாளே தவிர உண்மையிலே என் மேல காதல் வந்து அவ சொல்லியிருக்க மாட்டான். அதனாலதான் நான் அன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் சொல்லாம இருக்கேன். அவளுக்கு உண்மையிலே என் மேல ஃபீலிங் வந்தா அவ சொல்லியிருப்பாள், அவளுக்கு என் மேல ஃபீலிங் வரல அப்படிங்கிறது தான் உண்மை. இப்ப தாரா இல்லடா, வேற எந்த பொண்ணா இருந்தா என்ன, அந்த பொண்ணு மேல எனக்கு ஃபீலிங் வந்தா அதை நான் வட்ட சொல்றேன் அப்படின்னா அங்க இருந்து எனக்கு நோ வரக்கூடாது, அது நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் போய் சொல்லணும், சும்மா ஏனதானு சொல்லவே கூடாது. அந்த வகையில வந்து நான் தாராவை பாராட்டுவேன், ஏன்னா தாரா என்ன நடந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் ராஜா மட்டுமே மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கா. சோ அதனால வந்துட்டு அவங்க சந்தோஷமா இருக்கிறது தான்டா கரெக்ட். ஏன் காதல் என்னோடய போகட்டும், என்ன அதை வந்து நீங்க எங்கேயும் சொல்லிக்காத, நானும் வந்து அதை வெளியே சொல்ல போறது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. சோ மனுஷன் பாருங்க தன்னுடைய காதலை கூட வெளிப்படுத்தாம அப்படியே தான் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டாரு. மனுஷன் பாருங்க இந்த நிலைமையில கூட சிரிக்கிறாரு. இங்க அதே நேரத்தில் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மீராக்காவோட எக்ஸ் ஹஸ்பண்ட் வந்து தனியா உட்கார்ந்துருக்காரு, அதாவது ஹோட்டல்ல உட்கார்ந்துருக்காரு, லாபில உட்கார்ந்துட்டு ஒரு சில விஷயத்தை யோசிச்சு பாக்குறாரு. என்ன அப்படின்னா நம்ம மீராக்காவோட அம்மா சொல்லியிருப்பாங்க, எவ்வளவு தைரியம் தான் அந்த ஏ குரூப்புக்காக போய் நீ ஹெல்ப் பண்ணிருப்ப, கொஞ்சம் கூட யோசிக்காம பண்ணிருக்க அப்படின்றப்ப அவங்க அம்மா சும்மா இருங்கம்மா அப்பெல்லாம் கிடையாதுமா, இது நம்ம கிராமத்தோட நலனுக்காக நான் செஞ்சேன்னு சொல்லியிருப்பாங்க. சோ எந்த அளவுக்கு அவங்க அம்மா வந்து அவரை வெறுக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் அங்கிட்டு இருந்து நம்ம செக்ரட்டரிக்கோ வந்து போன் பேசிட்டு அப்படியே வராரு. வந்த உடனே என்னையா என்னாச்சு, சிஸ்டம் எதுவும் எரர் ஆயிருச்சா, இல்ல வந்துட்டு எதுவும் என்னோட கார்டு எதுவும் ஒர்க் ஆகலையா, என்ன விஷயம் அப்படின்றப்ப இல்ல சார் ஆக்சுவலி வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு நம்மளோட ட்ரிப் இதோட முடிய போகுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்றாரு. என்னையா சொல்ற அப்படின்றாரு. என்ன ஏதுன்னு காட்டல, அப்படிங்க கட் பண்ணி நம்ம ஹீரோனியை காட்டுறாங்க. என்னக்கா சொல்ற, அம்மாவா அப்படி பேசுனியா அப்படின்னு நம்ம ரியாவும் ஆமா ஆமா அன்னைக்கு எதிர்த்து பேசதான் செஞ்சா அம்மாவா அப்படின்றாங்க. போச்சு போச்சு போ, இன்னும் என்ன நடக்க போதோ தெரியலையேன்னு எல்லாம் பதறாங்க. நம்ம ஹீரோனி என்னக்கா சொல்ற, சரி இரு நான் போய் அம்மாவை பார்க்க போறேன் அப்படின்னா, இருடி எங்கடி போற அப்படின்னா, இல்ல நான் போய் அம்மாவை பாத்துக்கிறேன் அப்படின்னா, இரு இங்க பார் இந்த விஷயத்துல நீ தலையிடாத, இது வந்து அம்மாவை எப்படியாவது டை பண்ண
விடாம தடுக்கிறதுக்கு நம்ம கிடைச்ச சான்ஸ். சோ கண்டிப்பா இந்த விஷயத்துல தலையிடாத அப்படின்னு அவங்கள அப்படியே பாக்குறாங்க. ஓகே நான் போய் அம்மாவை பாக்குறேன் அப்படின்னு பிடிச்சி இழுத்து நிப்பாட்டி, இது அம்மா உன்ட்ட ஒரு விஷயம் கேட்கணும், என்ன திரும்ப வந்து ராஜ்குமார் கூட எதுவும் பிரேக்கப் பண்ணிட்டியா ராஜ் கூட அப்படின்னு அப்படியே பாக்குறாங்க. இல்லக்கா அப்ப திரும்ப வந்து 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு அது வந்து அப்படின்னு நிறுத்து. ஆக்சுவலி எனக்கு தெரியுங்க பாரு, பிரேக்கப் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் அது எவ்வளவு கில்ட்டியா இருக்கும் தெரியுமா ஒருத்தரை திரும்ப மீட் பண்றது. அதேயால அப்படி இருக்கிறப்ப நான் என்னோட எக்ஸ் ஹஸ்பண்டை பார்த்து அவர் கூட ஒர்க் பண்றேன் அப்படின்னா அப்ப எனக்கு எவ்வளவு கில்ட்டா இருந்திருக்கும். கொஞ்சமா யோசிச்சு பாத்தியா? சொல்ல போனா நீ பிரேக்கப் பண்ணிட்டு போனேல, உனக்கு எவ்வளவு கில்ட்டா இருக்கு திரும்ப வந்து லவ் பண்றான்னு சொன்னப்ப அதே மாதிரி தான் எனக்கு இருந்தது. சோ அதனால கம்முனு இந்த விஷயத்துல பெருசா தலையிடாத அப்படின்னு சத்தமும் போடுறாங்க. இந்த நேரத்துல பாக்குறமே நம்ம ரியா அக்கா கூட, அக்கா இப்பதான்க்கா நீ வந்து உண்மையிலேயே எங்களுக்கு எல்லாம் மூத்தவன் மாதிரியே நடந்துக்கிற அப்படின்னு அடிங்க, நான் எப்பயுமே உங்களுக்கு மூத்தவதாண்டி அப்படின்றாங்க. இப்ப பாக்குறமே நம்ம மீராக்கா, ஆமா உண்மையை சொல்லு, நீ வந்து திரும்ப ராஜ் கூட ஒண்ணு சேர்ந்திருக்கியா? இல்ல போய் அவங்க கூட பேசு, அவங்க அப்பாவை சம்மதிக்க வை, எல்லாமே பண்ணி நீ கல்யாணம் பண்ணிக்க, இதை பத்தி நான் அம்மாட்ட பேசிக்கிறேன் அப்படின்னா அக்கா இருக்க அப்படின்னு. இல்ல நீ வந்து அவன் லவ் பண்றியா பண்ண மாட்டேன் எதுவும் சொல்ல மாட்டேங்கிற, நான் வேணா பேசுறேன் மிஸ்டர் சோட்ட பேசி உங்க 2 பேரும் சேர்த்து வைக்கிற அப்படின்னு டக்குன்னு கிளம்பு. அக்கா இல்லக்கா ஆக்சுவலி நாங்க 2 பேரும் திரும்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். என்னடி சொல்ற? ஆமாக்கா நாங்க 2 பேரும் திரும்ப லவ் பண்றோம். இப்போ வந்துச்சா உண்மை? வா நம்ம ரியா கூட என்னது 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்களா? இது எப்படி நடந்துச்சு? என்னடி சொல்ற அப்படின்னு கேட்டோட அது வந்து நேத்து நைட்டு தான் நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறாங்க. பாடுறா நேத்து நைட்டு நிறைய நடந்திருக்கும் போல இருக்கு அப்படின்னு ரியாவும் சொல்றாங்க. அவங்க எதை மீன் பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே நேரத்தில் நம்ம மீராக்காவும் அதனால தான் உன் கண்ணம் செவந்து இருக்குதா, சோ அப்போ அப்படியே வெக்கத்துல தவிக்கிற அப்படின்னு அவங்க அப்படியே பாக்குறாங்க. ரொம்ப வெக்கப்படுறாங்க 2 பேரே. சொல்லு என்ன நடந்துச்சு, என்ன பேசுறீங்க, சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க அப்படியே வெக்கப்படுறாங்க. அதே நேரத்தில் இங்க அம்மாவை காட்டுறாங்க. ஆக்சுவலி வந்துட்டு அவங்க உட்கார்ந்து அவங்களுடைய ஃப்ரெண்டு கூட வந்து ஆல்பம்லாம் நிறைய கேட்டுருவாங்க. சோ அதை பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா. அந்த நேரத்தில் கரெக்டா நம்ம ஹீரோயின் உள்ள வர்றாங்க. வந்த உடனே அம்மா ஆக்சுவலி உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும். சொல்லுமா? ஒண்ணு இல்லம்மா, நானும் ராஜும் திரும்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், என்ன நடந்தாலும் நாங்க 2 பேரும் பிரேக்கப் பண்ணக்கூடாது முடிவு பண்ணிருக்கோம் அப்படின்னு அவங்க அப்படியே பாக்குறாங்க. இவங்க வந்து அப்படியே கையை பிடிச்சிட்டாமா, நான் என்னுடைய பிரச்சனையை ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டமா, இனிமே எதை பார்த்து நான் பயந்து ஓட மாட்டேன், கண்டிப்பா வந்து நான் எல்லா பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணுவேன் அப்படின்றாங்க. அம்மா நீங்களும் அதுல இருந்து வெளியே வாங்கம்மா, தயவு செய்து கில்ட்டா ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு அவங்க அப்படியே பாக்குறாங்க. பார்த்துட்டு கையை பிடிச்சோன்னே, பரவாயில்லமா நீ நல்ல வேலை பார்த்திருக்க, கண்டிப்பா உன்னுடைய காதல் சக்சஸ் ஆகும், நீ கண்டிப்பா வந்து அவனையே கல்யாணம் பண்ணுவ அப்படின்றாங்க. அப்படிங்க ஹீரோவை காட்டுறாங்க. ஆக்சுவலி நம்ம விக்கி கூட நின்று பேசிக்கிட்டு இருக்காரு. நம்ம விக்கியும் பாக்குறாரு, என்ன இது வேலை செய்ய நினைக்கிறியா? கண்டிப்பா வேலை செய்யாது, டேய் குடுறா நான் பாத்துக்கிறேன்டா, சொன்னா கேளு அப்படின்னு. இல்ல நீ குடு அப்படின்னு வாங்கிட்டு, என்ன எப்படியோ வந்து தாவை கரெக்ட் பண்ணிட்ட, ஆக மொத்தம் வந்து 2 பேரும் வெளியே போறீங்க, ஆமா எதுக்கு இத்தனை ட்ரெஸ் போட்டிருக்க அப்படின்னு. அது ஒண்ணு இல்ல மச்சா அப்படின்றாரு. நீ எதுக்கு போட்டிருக்காரு எனக்கு தெரியும், மூடிட்டு கிளம்பு அப்படின்னு சொல்றாரு. அவர் அப்படியே கிளம்பிடுறாரா. அப்படி போகும்போது கூட எனக்கு இவனை பார்த்தா கொஞ்சம் ஜெலஸா தான் இருக்கு அப்படின்றாரு இந்த மனுஷன். அப்படியே அங்க பார்த்தா நம்ம ஹீரோ வந்து எல்லாத்தையும் பேக் பண்றாரு. இந்த இடத்துல ஒரு சேவமா ட்விஸ்டோ பையன் பாருங்க. இங்க நம்ம ஹீரோயினி அது மாதிரி கிளம்புறாங்க. 2 பேரும் வெளியே போய் கேம்பெயின் போட்டு தங்க போறாங்க. சோ அதுக்காக கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினி அப்ப கூட பாருங்க, எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. ஆமால கைக்கு வந்து கிளவுஸ் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த கை வந்து வாமா இருக்கிறதுக்கான கிளவுஸ் இருக்கும். சோ அதை போய் தேடி எடுக்கிறாங்க. அப்படி எடுக்கும்போது கூட பாருங்க எடுத்துட்டு, ஆமா இது எதுக்கு நமக்கு தேவைப்படுமா என்ன அப்படின்றாங்க. அப்பதான் காட்டுறாங்க என்னன்னா நம்ம ஹீரோயினி ஆக்சுவலி ஹீரோவை ஹக் பண்ணி தூங்கி இருப்பாங்களா. அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இதெல்லாம் தேவையில்லை, இதை விட கொஞ்சம் ஹெவியான வாமே அங்க இருக்குது, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு அவங்க அப்படியே கிளம்புறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோயினி வந்து அவங்களுக்கான பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டாங்க நம்ம ஹீரோவை. ஏன்னா அவங்களுக்குள்ள அந்த லவ் எல்லாம் வெளியே சொல்லிட்டாங்க. சோ இப்போ நம்ம அம்மா வந்து அது மாதிரி அவங்க ஃபேஸ் பண்ணணும்ல. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா வீட்டுல சமையல் பண்ணி நேரா கொண்டு போய் நம்ம ஹீரோ வீட்டுல உட்கார்ந்து வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா அங்க போய் கிச்சன்ல பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டா நம்ம ஹீரோவோட அப்பா வந்து, இங்க என்ன பண்ற நீ, ஆக்சுவலி ஏன் வீட்டுக்குள்ள எதுக்கு வர்ற, நீ அப்பெல்லாம் வரக்கூட, வந்தது இல்லாம கிச்சன்ல என்ன பண்ற அப்படின்னு சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. அவங்க எதையுமே கண்டுக்காம சாப்பாடு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தா தெரியலையா அப்படின்னு சொல்லி சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுட்டு 2 பேரும் உட்கார்ந்து சாப்பிடுறீங்களா அப்படின்னு. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ, நிறுத்து 2 பேரும் உட்கார்ந்து சாப்பிடுங்க, டேய் வாடா வந்து சாப்பிடுறா ராஜி அப்படின்றாங்க. நம்ம ஹீரோ அப்படியே பாக்குறாரு. அதே நேரத்துல நம்ம ஹீரோவோட அப்பா வந்து என்ன நினைச்சிருக்க, நான் ரூமுக்கு போறேன், ரூம்ல எல்லாம் போய் சாப்பிடக்கூடாது, இங்க தான் சாப்பிடணும், இதுதான் சாப்பிடுற இடம் புரியுதா அப்படின்னு சத்தம் போடுறாங்க. அங்க நம்ம ஹீரோவை, டேய் நீங்க எதுக்கு நின்னுட்டே இருக்க, முதல்ல வா வந்து சாப்பிடு அப்படின்னு. நம்ம ஹீரோ ஒரு செகண்ட் யோசிச்சவரே டக்குன்னு போய் உட்கார்ந்துறாருங்க. அவர் அப்படியே பாக்குறாரு அவங்க அப்பா, டேய் என்னடா உட்கார்ந்துடா மகனே அப்படின்னு. இவர் என்ன நினைச்சிட்டு இருக்க, சாப்பாடு போட்டு என் பையனை வந்து மயக்கலாம் நினைச்சியா அப்படின்னு. நிறுத்து, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையா, நானும் மிம்சோலும் என்ன பேசிக்கிட்டோம், ஆக்சுவலி என்னோட 3 பொண்ணுமே அவளோட பொண்ணு, இது என்னோட பையன், அப்ப என் பையனுக்கு நான் சமைச்சு கொடுக்காம வேற யாரும் சமைச்சு கொடுப்பா, மறந்துட்டியா என்ன, ஏற்கனவே நாங்க போட்ட டீல் தான் அது, இங்க பார் என்னோட பொண்ணுங்க எல்லாம் உன் பொண்ணுங்க தான், இவன் பையன் என்னோட பையன் தான், இதுல எந்த மாற்று கருத்து கிடையாது, இவன் என்னோட பையன், அவன் பசிக்குதா சாப்பிட்டானா சாப்பிடலன்னு யோசிக்காம இருக்கிறத விட அவனுக்கு நான் எல்லாத்தையும் செஞ்சு கொடுப்பேன், இனிமே அவனுக்கு ஒரு அம்மாவா என்ன செய்யணுமோ அதை நான் செய்வேன் அப்படின்றாங்க. பட் நம்ம ஹீரோட அப்பா வந்து அப்ப என்ன நினைச்சிட்டு இருக்க, நீ தானே என் பொண்டாட்டியை கொன்ன, அதாவது அவன் அம்மாவை கொன்ன அப்படின்னு. நிறுத்தியா, நான் ஒன்னும் கொல்லலையா அவளை, உனக்கு தெரியுமா நான் கொன்னேங்கிறது, நீ பாத்தியா, சும்மா என்னையவே சொல்லிக்கிட்டே இருக்க, நான் கொல்லலையா அப்படின்றாங்க. டக்குனு அவர் பாக்குறாரு, போச்சு உனக்கு பைத்தியம் தான் பிடிச்சி, எனக்கு பைத்தியம் பிடிக்கல, உனக்கு தான் பைத்தியம் பிடிச்சி சுத்துற, என்ன நினைச்சிட்டு இருக்க, என்னுடைய சொந்த பையனுக்கு அவன் சாப்பிட்டானா சாப்பிடலையான்னு தெரியாம நான் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டேன், ஆனா இனிமே அப்படி கஷ்டப்பட மாட்டேன், என் பையனுக்கு தேவையான எல்லாத்தையும் நான் தான் செஞ்சு கொடுப்பேன், நான் இனிமே இந்த வீட்டுக்கு இப்படித்தான் வருவேன், என் பையனை பார்ப்பேன், அவனுக்கு என்ன வேணுமோ எல்லாமே செஞ்சு கொடுப்பேன் அப்படின்றாங்க. இதெல்லாம் பார்த்து அவர் உனக்கு
பைத்தியம் தான் பிடிச்சி போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே போயிடுறாரு. அவர் அப்படி போனதுக்கு அப்புறம் இவங்க அப்படியே ஒரு மாதிரியா வந்து கொஞ்சம் லைட்டா ஷேக் ஆகுறாங்க. அப்படியே நம்ம ஹீரோ பாக்குறாரு, நல்ல வேலைடா டேய், கிட்டத்தட்ட 20 வருஷமா உங்க அப்பாவை ஃபேஸ் பண்ண நான் பட்ட கஷ்டம் இருக்கே, எனக்கு தான் தெரியும், நல்ல வேலை இப்பயாவது ஃபேஸ் பண்ணனே அப்படின்றாங்க. சரி என்ன உங்க அப்பா கொஞ்சமாவது மாறுவாரா தெரியலமா, சரி உனக்கு எதுவும் பிரச்சனை இருக்காடா அப்படின்னு. அம்மா என்னமா இப்படி சொல்லிட்டீங்க, என் அம்மாமா நீங்க வந்து சமைச்சு போட்டா நான் தாராளமா சாப்பிடுவேமா அப்படின்றாரு. சோ அதுக்கப்புறம் பாக்குறாங்க, பார்த்துட்டு சரி நீ ஏன் சாப்பிட்டுட்டு ஃப்ரிட்ஜ்ல எடுத்து போய் கண்டிப்பா உங்க அப்பா சாப்பிடுவாரு அப்படின்றாங்க. அப்படியே அவங்களும் கிளம்புறாங்க. அப்படி போனதுக்கு அப்புறம் பாக்குறோம் நம்ம ஹீரோக்கு மூஞ்சில அவ்வளவு ஒரு சந்தோஷம், ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு தான் அம்மாவோட கையில சாப்பிடுறாரு அப்படின்னு. சோ நம்ம ஹீரோவும் அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு வராரு. அவங்க அப்பா ரூமுக்கு வந்து பாக்குறாரு, தூங்கிட்டு இருக்காரா, வேணுனே லைட்டை போட்டு அப்படியே ஆஃப் பண்ண உடனே அவர் அப்படியே பாக்குறாரு, டேய் என்ன சாப்பிட்டியா, சந்தோஷமா உங்க அம்மா வந்து செஞ்சு கொடுத்த சாப்பாடை சாப்பிட்ட உடனே அப்படின்னு. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு, டேஸ்டா இருந்துச்சுப்பா அப்படின்றாரு. அப்படியே பாக்குறாரு, எந்திரிச்சு உட்கார்ந்த உடனே இங்க பாருங்கப்பா, உங்க ஃபேவரட் ஃபுட்டை தான் அவங்க எல்லாத்தையுமே செஞ்சு வச்சிருக்காங்க, அதுவும் எப்படி செய்யணுமோ அதை அவ்வளவு பக்குவமா செஞ்சு வச்சிருக்காங்க, தயவு செய்து அந்த சாப்பாடை சாப்பிடுங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க, முக்கியமான விஷயம் அந்த சாப்பாடை தூக்கி போடாதீங்க, இதை வேற யாரும் உங்களுக்காக செஞ்சு தர மாட்டாங்க, மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே போறாரு. போனதுக்கு அப்புறம் அப்படியே அவர் ஒரு மாதிரி யோசிக்கிறாரு, ஒருவேளை இவர் மனம் திருந்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும்னு நினைக்கிறேன், மனம் திருந்துவார்னு நான் நம்புறேன். நம்ம ஹீரோவும் ஆக்சுவலி நம்மளுடைய தாரா வீட்டு வாசல், தாரா என்ன தாரா பண்ற, லேட் ஆச்சு வா போவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்காரு. இதை வர 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 அப்படின்னு அவங்க அப்படியே கிளம்பி வர்றாங்க. அப்படி வெளியே வரும்போது பாத்தீங்கன்னா ஆக்சுவலி அந்த டயத்துல தான் நம்ம ஹீரோயின் கூட ஒர்க் பண்ண அந்த 2 அசிஸ்டன்ட் இருக்காங்கல்ல, அவங்க அப்படியே ஊருக்குள்ள வர்றாங்க. என்னடான்னு பார்த்தா இங்க கரெக்டா நம்ம ஹீரோயின் வெளியே வர, இவங்க அப்படியே உள்ள வர, பார்த்ததே மேடம் அப்படின்னு கட்டி பிடிக்க 2 பேர் அப்படி 3 பேர் அப்படி கட்டி பிடிச்சி சந்தோஷப்படுறாங்க. சரின்னு சொல்லிட்டு அங்கிட்டு போய் ஆக்சுவலி 3 பேர் பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன பேசினாங்க ஏது பேசினாங்கன்றத நீங்க அடுத்த எபிசோட்ல பார்க்க போறீங்க. இந்த எபிசோட்ல அவங்க பேசி முடிச்சுட்டு ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் இல்லடா அது வந்து ஆக்சுவலி நம்ம வந்துட்டு அப்படி இப்படின்றாங்க, என்ன தாரா சொல்லு நம்ம கிளம்பலாமா அப்படின்றப்ப இல்ல ஆக்சுவலி வந்துட்டு அப்படின்றாங்க. அப்பதான் காட்டுறாங்க அவங்க 2 பேரும் மேடம் நாங்க ரெடி போலாமா அப்படின்றாங்க. என்னடா அப்படின்னு பார்த்தா கடைசியில 4 பேர் சேர்ந்து போறாங்க. என்ன பேசுறாங்க ஏது பேசுறாங்கன்னு தெரியல. கடைசியில இவங்களும் கூட கேம்பெயினுக்கு போறாங்களா. நம்ம ஹீரோ அப்படியே மூஞ்சி தொங்க போட்டுக்கிட்டு வராரு. பாவங்க இந்த மனுஷனை நினைச்சா சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய காதலியை கூட்டிட்டு வெளியே போலான்னு போனாரு கேம்பெயினுக்காக. அதுக்குள்ள இப்படி ஒரு முட்டுக்கட்டையா, ரொம்ப பாவமா இருக்கு ஹீரோவோட நிலைமையை நினைச்சா எனக்கு. ஓகே மக்களே, இதோட இந்த எபிசோட் முடிஞ்சு போச்சு. மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி.